இது வந்து ராமநவமி அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போறதா ஐடியாவே இல்ல. இவங்க அப்பாவ தான் சொல்லியிருந்தேன், "இன்னைக்கு ராமநவமி, என்னது கோவில் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன ராமநவமிக்கு நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, எங்க ஃபேமிலியில வந்து ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரவும், நாங்க என்ன பண்ணிட்டோம், டக்குனு கோயில்ல இருந்து அப்படியே சாமி கும்பிட்டு முடிக்கும். அப்போ கோயில் எதுவுமே சுத்தல. டக்குன்னு வெளியில வந்துட்டோம். ஏன்னா வந்து தெரியாம தான் போயிருந்தோம். அங்க வச்சு தான் தகவல் கிடைச்சதுன்றதுனால, அதுவுமே சந்தோஷமான நிகழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து வந்துட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வீட்லயே வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டேன். அந்த ஸ்ரீராம ஜெயம்ஸ சொல்லி சாமி கும்பிட்டுக்கிறதேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா சொன்னாங்க, "நான் கோயிலுக்கு போப்போறேன். நீ ஏதோ எனக்கு போணும்னு தோணுது. நீ இந்த வாட்டி வாரியா?" அப்படின்னு கேட்டாங்க. நவீன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அன்னைக்கு அவனுக்கு ஃபுல் டே தான் ஸ்கூல் இருந்துச்சு. ஏன்னா எங்க ஊருக்கு பக்கத்துல தான் அருங்கொளம் இருக்குன்றதுனால போயிட்டு வரோம். அது வந்து புராண காலத்துல உள்ள கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மைக்குமே வந்து ராமர் எல்லாமே ராமரோட பாதம்லாம் புராண காலத்துல பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. போகுறதுக்கே அந்த கோவிலுக்கு வந்து அது காட்டுக்குள்ள காட்டுராமர் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. இதுவரைக்கும் அந்த கோயிலுக்கு நான் ஒரு 4, 5 வாட்டி கிட்ட போயிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து. ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரி, அந்த அபிஷேகங்கள்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல அவசரமே இல்லாம ரொம்ப பொறுமையா உட்காந்து இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனோம். எல்லாமே இந்த குழந்தைங்களோட டான்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது, பரதநாட்டியம்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த கும்பம்லாம் எடுத்து வந்தது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எப்போதுமே ஒரு கோவிலுக்குன்னு இல்ல, எங்க போனாலுமே இவங்க அப்பா என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரத்திலே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து நல்லா பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம்.